ஹாய், வெல்கம் டு சாண்டோவர்ஸ். நான் சாண்டோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு 9 ஸ்மால் ஹேபிட்ஸ் தட் வில் இம்ப்ரூவ் யுவர் ஃபோக்கஸ். சும்மா சின்னதாக நம்மளோட ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணாலே நம்ம பண்ணுற ஒர்க்கில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான 9 விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க. நம்பர் 1, ஸ்டார்ட் யுவர் டே வித்தவுட் ஃபோன். அது எனக்கே தெரியும்டா, அது எப்படி பண்ணுறதுன்னு தான் தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களா? என்றைக்குமே ஒரு விஷயத்த மறக்கிறதுக்கோ இல்லை அதை பண்ணாமல் இருக்கிறதுக்கோ நம்ம அதை மறக்கணும், இதை பண்ணவே கூடாது, இது எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தா நம்ம லிட்டரலி அந்த விஷயத்தை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கோம். ஸோ அதை பண்ணவே முடியாது. பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னா, அந்த விஷயத்துக்கு பதிலாக வேற விஷயத்த பண்ணுறது. ஈவன் ரிலேஷன்ஷிப்ஸ்லேயே நம்ம எவ்வளோ பெரிய செருப்படி வாங்கியிருந்தாலும் இன்னொருத்தர் நமக்கு மேலே அன்பு செலுத்தும் போது மட்டும்தான் நம்மளால ஹீல் ஆக முடியும். அது வரைக்கும் நம்ம அவங்கள மறக்கணும்னு நினச்சி அவங்களே தான் நினச்சிட்டு இருப்போம். பட் இன்னொருத்தர் வந்த உடனே அவங்களோட நினைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆகும். அது மாதிரி தான் பேட் ஹேபிட்ஸும். அதை நிறுத்தணும், அதை மறக்கணும்னு நினச்சாலாம் நம்மளால பண்ண முடியாது. அதே டைம்ல அதுக்கு பதிலாக நான் வேற ஏதாவது பண்றேன்னா தான் நம்ம ஈஸியா அதை ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ இந்த மார்னிங் எந்திரிச்ச உடனே ஸ்க்ரோல் பண்றது, ஃபோன் ரொம்ப நேரம் பாக்குற அடிக்ஷனை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா, அதை ரீப்ளேஸ் பண்ணுங்க. ரீப்ளேஸ்னா ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் பண்ண வேண்டாம். நீங்க பெட்ல எந்திரிச்சு நான் ஃபோன் எடுக்க மாட்டேன், குவைட்டா ஒரு 10 நிமிஷம் நான் குவைட்டா உட்காந்துருப்பேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கலாம். அல்லது எந்திரிச்ச உடனே நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சன்லைட்டை வாங்கிப்பேன், நான் வெளியே போய் கொஞ்சம் சன்லைட் வாங்கிப்பேன், அதுக்கப்புறம் தான் நான் ஃபோனு மற்ற விஷயம் எல்லாமே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹேபிட்ஸை இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன் இது மெயினா சொல்றேன் அப்படின்னா, நம்மளோட பிரெயின் நம்ம எந்திரிச்ச ஃபர்ஸ்ட் ஒரு 30 to 60 மினிட்ஸ் தான் பயங்கர கிளாரிட்டியா ஆக்டிவா இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். பட் எந்திரிச்ச உடனே அந்த போனை எடுத்து டைரக்டா நம்ம ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த ஃப்ரெஷ்னஸ், அந்த கிளாரிட்டியா டோட்டலா அந்த போன் பிரேக் பண்ணி விட்டுரும். அண்ட் அதுவே உங்களோட என்டையர் டேவையும் ஸ்பாயில் பண்ணி விட்டுரும். ஸோ எந்திரிச்ச உடனே நான் போனை தான் எடுப்பேன்றதுக்கு அதுக்கு பதிலாக நான் இதெல்லாம் பண்ணுவேன், ஒரு சன்லைட் எடுப்பேன், கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு சும்மா உட்காந்துருப்பேன், அந்த மாதிரியான ஹேபிட்ஸை பில்ட் பண்ணீங்கன்னா போன் அடிக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். நம்பர் 2, ஒரு விஷயத்த ரொம்ப நேரம் கண்டினியூஸா இருக்கிற ஒர்க்ஸை என்னால பண்ணவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கு போமோடோரோ அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்கு. என்னன்னா, சாலிடா 25 மினிட்ஸ் ஒரு ஒர்க்கை பண்றது, 5 மினிட்ஸ் டெஃபினட்டா ரெஸ்ட் எடுக்கிறது. அந்த 5 மினிட்ஸ் நீங்க என்ன பண்ணணும்னா, எந்திரிச்சு நின்று உங்களோட ஒரு 10 அடிக்கு தூரத்துல இருக்கிற ஏதோ ஒரு விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஐ ஸ்ட்ரெயின் குறையும், மென்டல் கிளாரிட்டியும் கொஞ்சம் கூடும். அண்ட் அந்த பிரேக் எடுத்துட்டு இன்னொரு 25 மினிட்ஸ் நல்லா ஒர்க் பண்ணுங்க, இன்னொரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுங்க. இது கிட்டத்தட்ட ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ற மாதிரி. நீங்க நல்லா ஒரு லெக் ஒர்க் அவுட், ஒரு செஸ்ட் ஒர்க் அவுட் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த ரெப்ஸ் அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ற மாதிரி. இதை நீங்க ஆஃபீஸ்ல எனி கைண்ட் ஆஃப் ஒர்க்ல நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்க கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்ற ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒரு ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணலாம். நம்பர் 3, இது ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம், பட் இந்த டாபிக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டூயிங் ஒன்லி ஒன் திங் அட் அ டைம். நம்ம மல்டி டாஸ்கிங் பண்றோன்ற பேர்ல எப்பயுமே நம்ம சொதப்பு தான் சொதப்பிட்டு இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஸோ ஒரே ஒரு விஷயம் எடுங்க, அதை மட்டும் கிளியரா ஃபோக்கஸ்டா பண்ணி முடிங்க. நம்பர் 4, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்மளுக்கு எப்பயுமே நிறைய ஒர்க் பைலப் ஆயிருக்கும், பர்சனலாகவும் சரி ப்ரொஃபஷனலாகவும் சரி. ஐயோ இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்லாம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா என்ன ஆகும்னா, எந்த டைம்ல உட்காந்து நமக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சாலுமே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணி இது பண்ணலாமா அது பண்ணலாமா, இல்லை இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் சொல்லிட்டு நம்ம சொதப்பிட்டு இருப்போம். அதை பிரேக் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க முந்தின நாள் ஈவினிங்கோ நைட்டோவே நாளைக்கு இந்த 3 விஷயங்கள் தான் எனக்கு ப்ரையாரிட்டி, இந்த 3 விஷயங்கள் தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அந்த 3 விஷயங்கள் மட்டும் அட்டெம்ப்ட் பண்ணுங்க, அதை மட்டும் செஞ்சு முடிங்க. இந்த மாதிரி எழுதி வைக்கிறதுலாம் ரொம்ப சிம்பிள் திங், பட் லாங் பீரியட் ஆஃப் டைம்ல ஓகே நம்ம இவ்வளவு ஒர்க் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் டெய்லி இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா இதுக்கு பதிலாக அதை பண்ண, அதுக்கு பதிலாக இதை பண்ண, அப்படியே டைம் போயிடுச்சுன்னு சொல்றதை விட இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு கரெக்டா ஒரு 3 டாஸ்க் மட்டும் முடிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 5, வயிற்ற காயப்படாம நல்லா ஃபுல்லா வச்சுக்கோங்க. அண்ட் டீஹைட்ரேட்டே ஆகாத அளவுக்கு நல்லா தண்ணி குடிச்சிட்டு இருங்க. ரொம்ப சிம்பிள் திங். நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்கன்ற மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் திங்ஸ் பண்ணாலே உங்களோட ஃபோக்கஸ் பிரேக் ஆகாம ரொம்ப கிளியரா உங்க ஒர்க்கை கான்சென்ட்ரேட் பண்ணலாம். நம்பர் 6, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜி. என்னன்னா, எந்திரிச்சு நடங்க. வெளியே நடக்க முடிஞ்சா ரொம்ப சூப்பர், பட் உள்ளதான் நடக்க முடியும், நான் இண்டோர்ல தான் ரொம்ப நேரம் இருக்கேன், ரொம்ப வெளியெல்லாம் போக முடியாத சிச்சுவேஷன் இருக்குன்னா, ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா எந்திரிச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஒரு ஸ்லோ வாக் பண்ணிட்டு, ஒன்னும் போன்லாம் நோண்டக்கூடாது, எதுவும் எடுக்காம எதுவும் யோசிக்காம ஜஸ்ட் வேடிக்கை பார்த்துட்டு ஸ்லோவா ஒரு 5 to 10 நிமிஷம் வாக் பண்ணிட்டு திரும்பி உட்காந்து உங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த கிளாரிட்டியை நீங்க பண்ணும்போது தெரியும், நீங்க பண்ணிட்டு சொல்லுங்க. நம்பர் 7, ஸ்லீப்பிங் அட் அ ஃபிக்ஸ்டு டைம். குண்டக்கு மண்டக்கு இஷ்டத்துக்கு இன்னைக்கு ஒரு படம் வந்திருக்கு, அதனால நான் அதை பார்த்துட்டு நைட் 1:30க்கு தூங்க போறேன், ஒரு வெப் சீரிஸ் வந்திருக்கு நான் விடிய பார்க்க போறேன், அந்த மாதிரிலாம் இல்லாம நான் 9 மணிக்கு தூங்குவேன் அப்படின்னா 9 மணிக்கு கரெக்டா தூங்கிருங்க. ஏன்னா உங்களோட தூங்குற டைமும் எந்திரிக்கிற டைமும் செட் ஆயிடுச்சுனாலே, நேச்சுரல் பயாலஜிக்கல் கிளாக்கே செட் ஆயிடுச்சு அப்படின்னாலே மற்ற விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா அந்த பிளேஸ்ல உட்காந்துரும். உங்க ஃபோக்கஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் உடையவே உடையாது, ரொம்ப கிளியரா கிளவரா ஒர்க் பண்ணலாம். நம்பர் 7,
இது வந்துட்டு அகைன் ஒரு அண்டர் ரேட்டட். என்னன்னா ஒரு ரிச்சுவல் வச்சுக்கிறது. நான் இப்படிதான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் சாமி கும்பிட்றதுக்கு கோயில்ல எப்படி சில ரிச்சுவல்ஸ் இருக்கோ, இதெல்லாம் பண்ணி தான் இது இந்த மாதிரி தான் நம்ம சாமி கும்பிடணுன்ற ஒரு ரிச்சுவல். அதை வந்து நம்ம ரொம்ப பக்தியா ஃபாலோ பண்ணுவோம். ஆனா ஒர்க்குக்கும் நீங்க இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ரிச்சுவல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்க பிரெயின் வந்து என்ன அலாம் கொடுத்துருன்னா, ஓகே இது வந்து ஒரு சாமி கும்பிட்ற டைம், ரொம்ப சைலண்டா பக்தியா இருக்கிற டைம் அப்படின்ற மாதிரி. ஓகே இவன் வந்துட்டு ஒர்க்குக்கு உட்கார போறான், நெக்ஸ்ட் 1 hour இவனை பயங்கர ஃபோக்கஸ்டா கான்சென்ட்ரேட்டடா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரெயினை நல்லா ட்ரெயின் ஆயிடும். ரிச்சுவல் வந்துட்டு என்ன மாதிரி வேணா இருக்கலாம். ஒரு பாட்டா இருக்கலாம், இல்ல நான் ஒரு காஃபி நானே மேக் பண்ணி ஒரு காஃபியை குடிச்சிட்டு ஒரு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன்னா இருக்கலாம், இல்ல உங்களோட ஒர்க் செட்டப்பா இருக்கலாம். என் டேபிள் இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன்னா நான் ஒர்க் உட்கார போறேன் அப்படிங்களா, இல்ல ஒரு டிஷர்ட்டா கூட இருக்கலாம். இந்த டிஷர்ட் போட்டாலே நான் ஒர்க்குக்கு உட்கார போறேன் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி என்ன ரிச்சுவல் வேணா நீங்க செட் பண்ணிக்கோங்க. நீங்க செட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பிரெயினே ட்ரெயின் ஆயிடும். ஓகே இவன் ஒர்க்குக்கு உட்கார போறான், நெக்ஸ்ட் 1 hour நம்ம கான்சென்ட்ரேட்டடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் 8, இது ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன்னா இன்னைக்கு கரண்டா பெரிய ப்ராப்ளமே ஃபோன்ஸ் தான். 5 நிமிஷம் ஒர்க் பண்றது, 10 நிமிஷம் ஃபோன் பாக்குறது, நமக்கு நோட்டிபிகேஷனே வந்திருக்காது, ஒன்னும் இருந்திருக்காது. ஆனா சும்மா ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிவியேட் ஆகிட்டே இருப்போம். போனை எங்கிட்டாவது வச்சிருங்க, பக்கத்து ரூம்ல வேற ரூம்ல எங்கேயாவது வச்சிருங்க, உங்க கண்ணுக்கு தெரியாத மாதிரி வச்சிருங்க. முடிஞ்சா சைலண்ட்ல போட்டு வச்சிருங்க. ஸோ உங்களுக்கு போனை எடுக்கிற ஆப்ஷனே இல்லை, அது பக்கத்திலே இல்லைங்கும் போது உங்களுக்கு வேற ஆப்ஷனே இருக்காது. நீங்க டைவர்ட் ஆவீங்க, கொஞ்சம் கடுப்பாகும். பட் அதுக்கப்புறம் ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்ல நல்லா மூழ்கிட்டீங்க அப்படின்னாலே போன் ஆட்டோமேட்டிக்கா மறந்து போயிடும். இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை விட்டு நம்ம தூரம் விலகி இருக்கிற மாதிரி தான். நம்பர் 9, எவ்ரிடே ஒரு டீப் ஒர்க் ஸ்லாட் வச்சுக்கோங்க. ஆஃபீஸுக்கு தெரியல, அது ஆஃபீஸ் ஹவர்ஸ்க்குள்ளே வச்சுக்கோங்க. பட் ஆஃபீஸ் தாண்டி நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னா எவ்ரிடே ஒரு 45 மினிட்ஸோ 1 hour 90 மினிட்ஸ் முடிஞ்சா ரொம்ப நல்லது. பட் மினிமம் ஒரு 45 மினிட்ஸ் வந்து இது வந்துட்டு என்னோட டீப் ஒர்க் ஸ்லாட் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களோட பிரெயினுமே அதே மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 7:30 to 8:15 இல்லை ஒரு 9 to 9:45 நான் டெஃபினட்டா ரொம்ப டீப்பா ஒர்க் பண்ண போறேன். எனக்கு அந்த டைம்ல வேற எந்த டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் நான் கண்டுக்க மாட்டேன். அது வந்து கிட்டத்தட்ட என்னோட மெடிடேட்டிங் ஹார்ஸ் மாதிரி. அந்த ஒர்க்கை நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த 9 to 9:45 பயங்கர டீப்பா நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கணும். இந்த ஹேபிட் வந்து நிஜமாலுமே ரொம்ப அமேசிங் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ இதுதான் 9 வெரி ஸ்மால் ஹேபிட்ஸ் தட் வில் இம்ப்ரூவ் யுவர் ஃபோக்கஸ். ரொம்ப சின்ன விஷயங்கள் தான், பட் இதை சேஞ்ச் பண்ணாம தான் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகி சுத்திட்டு இருப்போம். இதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க, ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்காவது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்றது expresschangos.in அப்படின்ற ஒரு டிஷர்ட் பிராண்ட். இவங்கள்ட்ட சூப்பர் ரிலேட்டட் ஃபன்னியான டிஷர்ட்ஸ் நிறைய இருக்கும். அண்ட் நிறைய தமிழ் டிஷர்ட்ஸ், ரொம்ப யூனிக்கான தமிழ் டிஷர்ட்ஸ், எங்கேயும் கிடைக்காத டிஷர்ட்ஸ் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். நீங்க என்ன ஒரு வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும், எந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும் இவங்கள்ட்ட அதுக்கேற்ற ஒரு டிஷர்ட் டெஃபினட்டா இருக்கும். ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணி பாருங்க. நீங்க சாண்டோவர்ஸ் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கிடைக்கும். ப்ரௌஸ் பண்ணி கோட் யூஸ் பண்ணி சூப்பரா டிஷர்ட்ஸ் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.